அது அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு நேரம்லாம் நல்லா இருக்குது ஐயா. அதனால் கொஞ்சம் தடைகள்லாம் வந்து போகும். அந்த தடைகள்லாம் வந்து பெருசா ஒண்ணும் பாதிப்பு வராது. குடும்ப நபர்கள் புரோக்கர தவிர்த்து நீங்க வந்து சொந்தக்காரங்கள்ட்டயோ, நண்பர்கள் மூலியமா சொல்லி பொண்ணு பார்க்கறது உங்களுக்கு வந்து நல்லதுங்க ஐயா. உடனடியா அமைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாரி வயசானவங்கள பார்த்தோன்னா, தாத்தா, பாட்டி வந்து வயசானவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில வந்து ஒரு குறைபாடு இருக்குது. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல பெட்லலாம் இருந்து வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா அக்டோபர் மாசத்துல அதெல்லாம் ஒண்ணும் அந்த மாரி வந்து பாதிப்பு எதுவும் இருக்காதுங்கய்யா. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் செலவும் அவ்வளோ இருக்காது உங்களுக்கு. குழந்தைகளை, குடும்பங்களை முக்கியம் சந்தோஷமா வைத்துக் கொள்ளுங்கள். உடன் இருந்து பாதுகாப்பா பார்த்துக் கொள்ளுங்கள். வயசானவங்களுக்கு வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா, இனிப்பு வந்து குறைச்சிக்கங்க. இனிப்பு சாப்பிடுறது இந்த மாசம் வந்து குறைவா இருந்தா நல்லதுங்க ஐயா. ஆசைக்கு அளவா ஒரு ஒரு கொஞ்சம் ஆசைக்கு ஒரு அளவா ஒரு பீஸ் சாப்பிடுங்க. அதிகமா எடுத்துக்காதீங்க வயசானவங்க. இளைஞர்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லைங்கய்யா. இளைஞர்களுக்கு வந்து நட்பு வட்டாரம் நல்லா இருக்குது. காதல் விவகாரத்தில கொஞ்சம் சிறப்பாவே இருக்குது அவங்களுக்கு. குரு வாழ்க குருவே துணை. அக்டோபர் மாதம் 2024க்கு உண்டான பலனை நம்ம இப்போது காண இருக்கிறோம். விருச்சிக ராசி நேயருக்கு முதல்ல வந்து நம்ம வந்து கோயில் இந்த மாசத்துல எந்த தேதியில கோயிலுக்கு போனா நம்ம குறை தீரும். அத முதல்ல நம்ம பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசி 7ஆம் தேதி இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 7/10/2022 இந்த தேதியில நீங்க விருப்பப்பட்ட முருகர் கோயில் அருகாமையில் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய குறை அனைத்தும் நீங்கிடும். இது கண்டிப்பாக கடைப்பிடிங்க. மாதத்துக்கு ஒரு நாள் தான் அந்த தேதி வரும். அந்த தேதி உங்களுக்கு மாதம் ஆரம்பத்திலே வருது. அதனால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு அற்புதமான கஷ்டங்கள் எல்லாம் விளையிடுங்க ஐயா. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதத்தில் எப்படி இருக்குது உங்களோட பலன் பார்த்துடலாங்களா? விருச்சிக ராசியில் இருக்கிற நண்பர்கள் பார்த்தோம்னாக்கா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கோவக்காராக இருப்பாங்க, அரசு வேலையில் இருப்பாங்க, துணிச்சலாகவும் இருப்பாங்க. அவங்களுடைய மன தைரியம் ரொம்ப அருமையாக இருக்கும். லேடிஸாக இருந்தால் பெண் போலீஸ் வேலையில் இருப்பாங்க. ஆண்களாக இருந்தாலும் அதே மாதிரி அரசாங்கத்தில் போலீஸ் வேலை, மிலிட்ரி வேலையில் இருப்பாங்க. அதனால் வந்து இவங்களாம் உடனடியாக சின்ன வயசுலேயே வேலை கிடச்சிட்டு இருக்குங்க இவங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அதனால் வந்து விருச்சிக ராசி நேயர்களுடைய துணிச்சலும் மன தைரியமும் ரொம்ப அருமையாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பக்கபலமாக அவங்க இருக்கிறது அவங்களுடைய மன தைரியம் தான். அதனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஆண்கள், பெண்கள் எல்லாமே குடும்பத்தில் இருக்கிற எப்படி பார்த்தோன்னா, குடும்பத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் வந்து சிக்கலும் காட்டல உங்களுக்கு. அதாவது கொஞ்சம் ஒரு முதல் வாரம் மட்டும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது குடும்பத்தில். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு எல்லாமே நல்லா ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் வந்து பாதிப்பு கிடையாது. குடும்பத்துக்கு வருமானம் இருக்குது. குடும்பத்தில் வந்து பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. அதை வந்து அதாவது உறவினர் மரணத்துக்கு அதாவது போய் வந்திருக்கலாம் நீங்கள் இந்த மாதத்தில். அந்த வரப்போகிறதுக்கு போன மாதம் போய் வந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் அதுமாரி எதுவும் காட்டலைங்கய்யா உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பங்காளி ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக காட்டலைங்கய்யான்னா அதனால் கொஞ்சம் பக்குவமாக அதாவது உறவாடிக்கு எடுப்பாங்க. பங்காளிகள்லாம் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறவாடிக்கு எடுப்பாங்க. அவங்களால நிறைய பாதிப்புலாம் வந்திருக்கும். அதனால் வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அடங்கி தான் இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஐயா நீங்கள். அதேமாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொத்தால் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கும். யாரால சொத்து பிரச்சனை இல்லாமன்னா வெளியாட்களால் ஒரு பிரச்சனையெல்லாம் வந்திருக்குங்க ராசிக்கு. குடும்பம்னாலும் ஆட்களுடைய நட்பு வட்டாரத்தை கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது. வெளியாட்களாலே உங்களுக்கு பிரச்சனைலாம் வருங்க ஐயா. அதே மாதிரி வந்து விளையாடுகளும் வீட்டுக்குள்ளே சேர்க்கறது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. வெளியாளுங்களை வீட்டுக்குள்ளே சேர்க்கும் போது 10 ரூபா பார்த்துக்கணும் ஐயா நீங்கள். பிள்ளைகளாலன்னு பார்த்தா பிள்ளைகளை வந்து வேலை வாய்ப்பு தர பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. படிக்கிற பசங்களுக்கு வந்து நட்பாவில் சேர்ந்து கெட்டு போயிடுவாங்க ஐயா. பசங்க வந்து துணிச்சலாக இருக்கிறதுனால இந்த பாம்பெல்லாம் ஓடி அடிப்பாங்க. பசங்களும் சொல்லி வைங்க, பாம்பெல்லாம் அடிக்காதுன்னு சொல்லி வைங்க ஐயா. புரட்டாசி மாதம் முடிஞ்சவுடனே நீங்கள் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாம். அது அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு நேரம்லாம் நல்லா இருக்குது ஐயா. அதனால் கொஞ்சம் தடைகள்லாம் வந்து போகும். அந்த தடைகள்லாம் வந்து பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராது. குடும்ப நபர்கள் புரோக்கரை தவிர்த்து நீங்கள் வந்து சொந்தக்காரங்கள்ட்டையோ, நண்பர்கள் மூலியமா சொல்லி பொண்ணு பார்க்கறது உங்களுக்கு வந்து நல்லதுங்க ஐயா. உடனடியாக அமைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வயசானவங்களை பார்த்தோன்னா, தாத்தா, பாட்டி வந்து வயசானவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் வந்து ஒரு குறைபாடு இருக்குது. ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் பெட்லலாம் இருந்து வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அக்டோபர் மாதத்துல அதெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி வந்து பாதிப்பு எதுவும் இருக்காதுங்கய்யா. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதனால் ஹாஸ்பிட்டல் செலவும் அவ்வளோ இருக்காது உங்களுக்கு. அதாவது குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிலாம் எப்படி பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்குதுங்கய்யா. கணவன் மனைவி வந்து பார்த்தோன்னா ஒற்றுமை ஓங்கும். ஏற்கனவே வந்து சண்டை சச்சரவுலாம் உங்களுக்கு அருமையாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்து அந்த குறையும் இல்லைங்க ஐயா உங்களுக்கு. அதான் ஆயுசில் பாட்டுனாக்கா உங்களுக்கு ஏற்கனவே கணவன் மனைவி 2 பேருமே வந்து பார்த்தா வண்டியில் போகும்போது ஒரு விபத்து நடந்திருக்குதுங்க ஐயா. ஏற்கனவே வண்டியில் விழுந்து அடிபட்டு வந்துட்டீங்க. அதனால் வந்து மறுபடியும் நடக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. நடக்காமல் இருந்தாக்கா நீங்கள் பக்குவமாக நடந்துக்கலாக்கா இன்னும் ஒரு 45 நாள் கொஞ்சம் எச்சரிக்கை வண்டி ஓட்டத்தில். 45 நாள் கடந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது எந்த பிரச்சனையும் வராதுங்க ஐயா.
ஒரு சின்ன அடிப்பாறை மாதிரி ஒரு வாய்ப்பு காட்டுது. அதனால் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக வண்டி ஓட்டுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ. அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து செலவுன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நெறைய செலவாகுங்கய்யா அந்த மாசத்துல. முக்கியமா விருச்சிக ராசிகளுக்கு பிள்ளைகளால நெறைய செலவு காட்டுது. இருந்தாலும் தப்பு இல்லைங்க. குழந்தைகள் தானே! அதனால நீங்க தாராளமா செய்யலாம். எவ்வளோ செலவு கேட்டாலும் அதுக்கு ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது, அவளுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கறது, பட்டாசு வெடிக்கிற குழந்தைங்களாக இது பார்த்து பக்குவமா இந்த தீபாவளி வரதுனால கொஞ்சம் தூரம் இருந்து வெடிங்க. பட்டாசு வந்து ரொம்ப எச்சரிக்கையா வேணும் குழந்தைங்களுக்கு. அதனால் வந்து அந்த பட்டாசு வெடிக்கிறதுலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க. பண்டிகை கொண்டாடுறத ஹாப்பியாக கொண்டாடுங்க குழந்தைகளோட. குழந்தைகளோட மகிழ்ச்சி தாங்க நமக்கு முக்கியம். அதனால் வந்து குழந்தைகளை குடும்பங்களை முக்கியம் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். உடன் இருந்து பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். வயசானவங்களுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, இனிப்பை வந்து குறைச்சிக்கங்க. இனிப்பு சாப்பிட்றது இந்த மாதம் வந்து குறைவா இருந்தால் நல்லதுங்க ஐயா. ஆசைக்கு அளவா ஒரு கொஞ்சம் ஆசைக்கு ஒரு அளவா ஒரு பீஸ் சாப்பிடுங்க. அதிகமாக எடுத்துக்காதீங்க வயசானவங்க. இளைஞர்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லைங்கய்யா. இளைஞர்களுக்கு வந்து நட்பு வட்டாரம் நல்லா இருக்குது. காதல் விவகாரத்தில கொஞ்சம் சிறப்பாவே இருக்குது அவங்களுக்கு. காதல் கைகூடும். கைகூடாத காதல் கைகூடத்துக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கிறதுங்கய்யா. அதனால வந்து நட்பு வட்டாரத்தில வந்து காதல் கைகூடும். அதனால புதுசா ஏற்கனவே நீங்க 2 காதல் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்குதுங்க. இது குறைஞ்சபட்சம் 2க்கு மேல தான் லவ் பண்ணுவீங்கய்யா நீங்க. அது நடந்திருக்கும். நடக்காதவங்களும் நடக்கும். அதனால காதல்ல இவர்கள் வந்து கொஞ்சம் மன்னர்களா தான் இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் வந்து. அதனால அந்த விஷயத்தில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க நீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குறையே இல்ல. உங்களுக்கு வந்து வண்டி வாகனம்லாம் வந்து அருமையா அமைஞ்சிருக்குங்கய்யா. வண்டியால வந்து வண்டி இரும்பு. தொட்டாலே உங்களுக்கு வண்டியில போனாலே உங்களுக்கு போற காரியம் சக்சஸ் ஆகுங்க ஐயா. இரும்பு தொட்டாலே உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் நடக்கும். வேலை செய்ற இடத்துல இரும்பு இருக்கணும், கேன்டீன் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு அருமையா அந்த இடம் சிறப்பா, செழிப்பா இருக்குங்க ஐயா. யூனிஃபார்ம் மாடல் நீங்க நம்பர் 1ங்கய்யா. உயர் பதவியில இருப்பீங்க. அரசாங்க வேலையில நல்ல உயர் பதவியில யூனிஃபார்ம் போட்ட வேலையில இருப்பீங்க ஐயா நீங்க. வந்து குறையில்ல. ரிட்டயர்ட் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து வர வேண்டிய காசு எதா இருந்தாலும் பெண்டிங் வந்துருங்க ஐயா. அரியர் இருந்தா வந்துருங்க ஐயா. அதனால வந்து வயசானவங்க வந்து வர வேண்டிய பெண்டிங் காசு பத்தி கவலையே வேண்டாம். இந்த மாதத்துல வந்து அருமையா வந்துடுங்க ஐயா. உங்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலையில இருக்கிறதுனால வர வேண்டிய காசு வந்துடும். அதனால வந்து மனைவியோட ஆரோக்கியத்தில வந்து வயசானவங்களும் அக்கறை எடுத்துக்கணும். வயசானவங்களோட மனைவிக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும். அந்த அக்கறை எடுத்து பார்த்துக்கலாம் போதுங்கய்யா. பொதுவாவே உங்களுக்கு வந்து ரிஷப ராசியார்கள் ரொம்ப அருமையா இருக்குது. அற்புதமா இருக்குதுங்கய்யா. சுப செலவு நெறைய இருக்குது. அதே தகுந்த வருமானம் நெறைய இருக்குது. அதனால வந்து நான் சொன்ன தேதியில கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க ஐயா. எல்லாமே சிறப்பா நடக்கும். நன்றி, வணக்கம்.